இருக்கும். பிரைஸ் லார்ட். நான் இப்போ வசனம் வாசித்தேன். வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது என்னென்னா, நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அதாவது கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் தியானிக்காமையும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் கை கொள்ளாமையும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமையும், அது பிற ஊழியராக வேதத்தை பற்றி நமக்கு நிறைய உபதேசம் சொல்லுங்கள், அந்த வேதத்தின்படி நடக்காமலும் இருக்கிறோட ஜெபம் அருவருப்பானது. அருவருப்புனா அவர் சமூகத்துக்கு எட்டாது. இப்போ எப்படின்னா, நீங்கள் ஆவிக்குரியதில் போனாலும் நீங்கள் இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலை, வேதத்தின்படி நடக்கலை, ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, திரும்ப என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டே தப்பு பண்ணுறீங்க, ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு வாரம் தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பும் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டாது. முழு மனதோடு அவருடைய வேதத்தையும் தியானித்து அவருடைய வேதத்தின்படி நடந்து அவர் வேதத்தை கை கொண்டீர்களானால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, எந்த பொருளாத தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்காது. அதனால் வேதத்தை படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள்.